பாண்டியன் தன் கடைக்கணக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார். என்னப்பா இது, வழக்கமா வர்ற வருமானத்துல பாதி கூட இல்லையே, ஏன் இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்கு என்று கேட்க கணக்காளர் ஏதோ தயங்கினார். உடனே கோமதி, அது எப்படி நல்லா இருக்கும், அவன்தான் எதிர்த்த மாதிரி கடையை போட்டு உட்கார்ந்திருக்கான்ல, இங்க வர்ற கஸ்டமர்கள்ல பாதி பேர் அங்கேதானே போவாங்க என்று சலித்துக் கொண்டார். மீண்டும் கணக்கு பார்த்த பாண்டியன், என்னப்பா 10,000 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுதே, யாரோ ஒரு கிளைண்ட் பணம் கொடுத்ததா எழுதியிருக்கீங்க, ஆனா பணம் வரலையே என்று கேட்டார். கணக்காளர், என்னங்க சொல்றீங்க, நல்லா எண்ணி பாருங்க என்றார். நல்லா எண்ணி பார்த்துட்டேன்பா, 1 ரூபா 2 ரூபா இல்ல 10,000 ரூபா, நீங்களே எண்ணி பாருங்க, இந்த கணக்கையும் பாருங்க என்று அவர் கொடுக்க பாண்டியனும் சரி பார்த்தார். ஆமா, இது அந்த சல்லி பயலோட வேலையாதான் இருக்கும். கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு 100 ரூபாயை காணோம், இன்னைக்கு 10,000 காணோம். கணக்கு பார்க்கத்தான் தெரியும் எவ்வளவு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போயிருக்கான்னு என்று ஆத்திரத்துடன் வேகமாக கிளம்பி வெளியே போனார். சரவணன் பின்னால் ஓடினான். அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டே, இதெல்லாம் மயிலோட அப்பாவோட வேலையாத்தான் இருக்கும், தேவையில்லாம மாமாவை திட்ட போறாரே, பிரச்சனை பெருசா போகுமே என்று பயந்தான். டேய், நீ கொஞ்சம் அமைதியா இருடா, சண்டை வரக்கூடாதுன்றுதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், டேய் வெளியே வாடா என்று பழனியை கூப்பிட்டார் பாண்டியன். பழனி வெளியே வந்தார். என்னாச்சுங்க மச்சான் என்று கேட்டார். டேய், இந்த மாமா மச்சான் உறவை நிறுத்திக்கோன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல என்றார் பாண்டியன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம் என்று பழனி கேட்க பாண்டியன் வெடித்தார். ஏண்டா, என் கடையை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சு, அதான் சதி பண்ணி எதிர்த்த மாதிரியே கடையை போட்டு உட்கார்ந்துட்ட, என் வியாபாரம் பாதிக்கிற மாதிரி. அதை பார்த்து நான் பயந்து போயிருவேன்னு நினைச்சிராத, அதெல்லாம் இருக்கட்டும், என் பணத்தை எதுக்குடா 10,000 ரூபாயை தூக்கிட்டு போன, ஃப்ரெண்ட்ஸ்ட அந்த பணத்தை எடுத்து வை. எந்த பணம், எனக்கு ஒன்னும் புரியலையே என்றார் பழனி. அதான் 1 தடவை 2 தடவை திருடி இருந்தா எந்த பணம்னு தெரியும், நீ வருஷக்கணக்குல திருடிட்டே இருக்கிற, உனக்கு எப்படி தெரியும் என்று பாண்டியன் பேச சுகன்யாவுக்கு கோபம் வந்தது. இங்க பாருங்க அண்ணா, தேவையில்லாம அவர் மேல குறை சொல்லாதீங்க, ஏற்கனவே வீட்ல 1 தடவை 1000 காணோம்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லார் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தினீங்க, அத கூட அவரால தாங்கிக்க முடியல. 2-3 நாள் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாரு, இப்ப மறுபடியும் பணத்தை காணோம்னு வந்து கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் உங்க கடையில சும்மாதான் வேலை செஞ்சாரா? உங்க பையன் வேலை செய்யலையா? நீங்க இல்லையா? இல்ல நீங்க கூட மறந்த வாக்குல எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, உங்க மருமகள் இருக்கா, சம்மந்தி இருக்கிறாரு, இத்தனை பேரையும் விட்டுட்டு இவரு மட்டும்தான் திருடுவாருன்னு பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்களா? இவரை பார்த்தா உங்களுக்கு திருட்டு பையன் மாதிரி தெரியுதா? இவரு திருடுற மாதிரி இருந்தா அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமா கூட வச்சிருந்தீங்க? இப்ப கடை ஆரம்பிச்சதுக்கு சந்தோஷமா போயிட்டுவான்னு அனுப்பி வைக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு பொறுக்க முடியாம வந்து பொழுதுவிடிய பையன் மேல அப்பா மேலன்னு உங்க அத்தாச்சி எல்லாருமே வரிசையா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஏன் இவரு தனியா போய் கடையை ஆரம்பிக்கவே கூடாதா? எப்பவுமே கைய கட்டி உங்க வீட்டுல கூனி குறுகி நின்னுட்டு 5க்கும் 10களுக்கும் அல்லாடச் சொல்றீங்களா என்று பொரிந்து தள்ளினார். பார்த்து பேசு என்று கோமதி குறுக்கிட்டார். போதும் அத்தாச்சி, இத்தனை நாளா அக்கா அக்கான்னு நீங்க இவரை அடிமையா நடத்தினதெல்லாம் போதும், இனிமேலாவது தனியா இருக்கட்டும்னு வந்துட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒன்னு சொல்லி வம்பளிச்சுட்டே இருக்கீங்க? கடைக்கு வந்து வம்பளிக்கிறீங்க, இல்ல வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா மனுஷனை இருக்க விட மாட்டேங்கிறீங்க, வம்பளிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டார். இங்க பாரு சுகன்யா, தேவையில்லாம நீ ஓவரா பேசாத, அவர்தான் பணத்தை காணோம்னு வந்து கேக்குறார்ல என்றார் பாண்டியன். ஏங்க, உங்க வீட்டு பணத்தை காணோம், நீங்க உங்க வீட்டு ஆட்களை போய் கேளுங்க, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட வந்து கேக்குறீங்க, இவர் பணம் எடுத்ததை நீங்க பாத்தீங்களா என்று கேட்டார் சுகன்யா. சுகன்யா, கொஞ்சம் அமைதியாயிரு என்று பழனி சமாதானப்படுத்த முயன்றார். இங்க பாருங்க மச்சான், தேவையில்லாம மறுபடியும் திருட்டு பட்டம் கட்டாதீங்க, நான் தான் உங்க உறவு வேண்டாமேன்னு சொன்னீங்க, தள்ளி போன்னு சொன்னீங்க, நான் என்ன ஏதுன்னு கூட ஒண்ணுமே பேசாம அப்படியே வந்துட்டேன்ல கட்டின துணியோட. இப்ப வந்து 10,000 காணோம், அதை காணோம், இதை காணோம்னு சொல்லி என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பார்த்தா திருடன் மாதிரியே தெரியுதா? ஏன் சுகன்யா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பணத்தை திருடிட்டு உட்கார்ந்திருக்கேனா? ஏண்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, கூடவே இருந்து கடையையும் இப்படியே ஆரம்பிச்சு வரணும்னு நினைச்சவன் என் கடையிலிருந்து பணம் எடுத்திருக்க மாட்டியா? ஒழுங்கா பணத்தை கொடு என்று பாண்டியன் மிரட்டினார். சக்திவேல் வெளியே வந்தார். என்னடா 10,000 தானே, குடுடா என்று பணத்தை எடுத்துக் கொடுத்தார். அதை வாங்கி பாண்டியனிடம் கொடுக்க போன சுகன்யாவை தடுத்த பாண்டியன், ஏன் 10,000 பணத்தை எடுத்து என் கடை பணத்தை எடுத்து நீ கடை வைக்கணும்னு நினைப்பியா என்று கேட்டார். சக்திவேல், டே போய் இந்த 10,000 ஏண்டா சண்டைக்கு கொடுக்கற? தேவையில்லாம அவனை சல்லிப்பயலுக்கு 5க்கும் 10களுக்கும் அல்லாட விட்டுருக்காங்க, நாமெல்லாம் அப்படியாடா? 10,000 தானா, குடுடா, கொடுத்து விடுடா என்று பழனியிடம் கூறினார். அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அந்த 10,000 கொடுத்தோம்னா நான் தான் திருடினேன்னு கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும், நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க 10,000 கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று பழனி பேசினார். பழனி பேசுவதை பார்த்த பாண்டியன், ஏண்டா இம்புட்டு நாளா பதுங்கி பதுங்கி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த, இப்ப என்ன பேச்சு பேசுற நீ என்றார். இம்புட்டு நாள் மச்சான் என்கிற உறவுல இருந்ததுனாலதான் என் மேல எவ்வளவு தூரம் பழி போட்டீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேனா பண்ணிருக்க மாட்டேனான்னு கூட ஒரு நிமிஷம் யோசிக்கலையே, நீங்க அப்படி பேசுறப்போ நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்டார் பழனி.
சுகன்யாவுக்கு சற்று சந்தோஷம். இப்பவாது உங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சதேங்க. இத்தனை நாளா நீங்க எதுவுமே பேசாம இருந்ததுனாலதான் தலையில மிளகாய் அரைச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் நான் எதுவும் கவலைப்பட போறதில்லை. எல்லாத்துக்கும் இனிமேல் நீங்களே பேசிருவீங்கல்ல என்றார். இங்க பாரு சுகன்யா, நான் எல்லாரையும் எதிர்த்து பேசணும்னு நினைச்சு பேசல. அக்கா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலோ பேசியிருந்தாலோ மன்னிச்சிரு. ஆனா இந்த கடை ஆரம்பிச்சது எனக்கு என்னையே அறியாம நடந்தது. அதே போல இந்த பணத்தை நான் திருடவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. சும்மா பணத்தை காணோம்னு சொல்லி என் மேல வீண் பழிய போடாதீங்க அக்கா என்று பழனி பேசினார். அப்போது கதிர், ஆமா இங்க பாருமா, என்ன நடந்ததுன்னே தெரியாம தேவையில்லாம மாமா கிட்ட இப்படியெல்லாம் நாம சண்டைக்கு போக வேண்டாம் என்றார். பாண்டியன் கோபத்துடன், ஏன் நானும் உன் அப்பாவும் என்ன சண்டைக்கு ஆள் இல்லாத மாதிரி இவன் உன்கிட்ட வந்து சண்டைக்கு நிக்கிற மாதிரி நீயும் பேசுற? பணத்தை தானே மனுஷன் கேட்டிருக்காரு என்றார். சரவணன் குறுக்கிட்டு, அப்பா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா என்றான். என்னடா இப்போ உன் மாமன் கிட்ட போய் எதுவும் நான் பேசக்கூடாது அப்படித்தானே நீயும் சொல்ல வர்ற என்று கேட்டார் பாண்டியன். அப்பா அப்படி நான் சொல்ல வரலப்பா. அந்த பணத்தை காணாமல் போனதை மத்தவங்கள கேட்டு விசாரிச்சுக்கலாம்ப்பா. டைரக்டா மாமா கிட்ட வந்து கேக்குறது தப்பா இருக்குதுப்பா. அவர்தான் நம்ம கடையை விட்டே போயிட்டாருல்ல என்றான் சரவணன். ஆமாடா, இந்த பணம் தீபாவளிக்கு முன்னாடியே கொடுத்தது. இவன் கடை ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலாச்சு என்றார் பாண்டியன். அப்போ அவன் அங்கதானே இருந்தான், அதனாலதான் நான் கேக்குறேன். அப்ப நம்ம எல்லாரும் கடையில இருக்கிறோம்லப்பா, மாமாவை மட்டும் போய் இப்படி நம்ம காரணம் கேக்குறது தப்பா இருக்குது என்றான் சரவணன். என்னடா பேசிட்டே இருக்கிற, தெரிஞ்சுதான் பேசுறியா நீ என்று பாண்டியன் கேட்க, ஆமாப்பா வாங்க உள்ள போலாம் பேசிக்கலாம் வாங்க என்று சரவணன் உள்ளே அழைத்தான். சக்திவேல் முணுமுணுத்தார். பார்த்தியாடா, அவங்க வீட்லயே எவனாவது திருடி வச்சிருந்திருப்பானா இருக்கும். அது தெரியாம இங்க வந்து இவன் கத்திட்டே இருக்கிறான். அவன் பையன் பேசுறதுலயே தெரியலையா? கோமதி கோபமானார். இங்க பாரு, எங்க வீட்டு ஆட்களை திருட்டு ஆளு அது இதுன்னு சொன்னேனா பாரு, நீ பெத்து வச்சிருக்கிற பையன் ஒரு கடத்தல்காரன். உன் தம்பி கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கிறான். உங்க குடும்பத்திலிருந்துதான் இது மாதிரி ஆளுகளா வருவாங்க என்றார். அப்புறம் உன் பையன் இப்ப சொல்லிட்டு இருக்கான்ல, வா உள்ள போய் பேசிக்கலாம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில வச்சு சொல்ல முடியாம தானே உள்ளவான்னு கூப்பிடுறான். என்னன்னு அவன்கிட்டயே கேளு. அவனுக்கு பதில் தெரியும்னு தெரிஞ்சுதானே உள்ளவான்னு கூப்பிடுறான். டேய், நீயும் ஒருத்தன் தாண்டா, தேவையில்லாம கொஞ்சம் அமைதியா இருடா என்று சரவணன் சக்திவேலிடம் சொன்னான். அப்பா நான் சொல்றத நீங்க கேளுங்கப்பா. இந்த ஒரு தடவை தயவு செய்து வாங்கப்பா. அந்த பண பிரச்சனை மாமா கிட்ட கேட்காதீங்க. மாமாக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல என்று கெஞ்சினான். கேட்டுக்கோ, மாமாக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு சொல்றான். அப்ப சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு உன் பையனுக்கு தெரியும். அத போய் நீ ஃப்ரெண்ட்ஸ் கேளு. அதை விட்டுட்டு இங்க வந்து கத்திட்டே இருக்காதே. டேய், உன் பையனை உங்க அப்பாவை கூட்டிட்டு போ என்று சக்திவேல் கோபமாகச் சொன்னார். அப்பா நீங்க வாங்கப்பா, உள்ள பேசிக்கலாம், நான் சொல்றேன், வாங்கப்பா என்று சரவணன் உள்ளே கூட்டிச் சென்றான். உள்ள போனதும், என்னடா யாருடா எடுத்தாங்க இந்த பணம் என்று பாண்டியன் கேட்க, அப்பா எடுத்ததுதான்பா, ஆனா செலவுக்கு வேணும்னு எடுத்திருக்காரு, என்கிட்ட முன்னாடியே சொன்னாருப்பா என்றான் சரவணன். என்னடா சொல்ற என்று பாண்டியன் அதிர்ச்சியாக கேட்க, இல்லப்பா மயிலோட அப்பாதான்பா எடுத்துட்டாரு என்றான் சரவணன். இதை கேட்டு மயில் அதிர்ச்சியாகி நின்றாள். ஏன் மயிலு, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஏன் வாயை திறக்கவே இல்ல என்று கோமதி கேட்டார். இல்லீங்க அத்தாச்சி, அந்த பணம் தான் இந்த பணமானு எனக்கு ஒன்னும் புரியல என்று மயில் சொன்னாள். சரவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆமாப்பா அவர் வந்து பணம் எடுத்தாருப்பா, ஆனா திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் திரும்ப வைக்கலைங்கிறது நான் மறந்துட்டேன், உன்கிட்டயும் சொல்ல மறந்துட்டேன் என்று பழியை தன் மீது போட்டுக்கொண்டான். இதனை பார்த்த தங்கமயில், பரவாயில்லையே மாமா நமக்காக சப்போர்ட் பண்றாரு, எப்படியோ சமாளிப்போம் அப்படின்னு நினைச்சு, ஆமா மாமா அன்னைக்கு எடுத்தாரு, என்கிட்ட கூட சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னாரு பணத்தை திரும்ப குடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பணத்தை அவர் குடுக்கலதான். எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன குடுக்கலப்பா, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா மாமா என்றாள். ஏம்மா மயிலு, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கும் நமக்கு ஆகாது. இப்ப ஏற்கனவே பழனி வேற கடை ஆரம்பிச்சிருச்சுன்னு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறப்ப நீ வாய் திறந்து சொல்ல மாட்டியா என்று கோமதி கேட்டார். ஏண்டா சரவணா, தெளிவா சொல்ல வேண்டியதுதானே என்று பாண்டியன் கேட்க, எங்கப்பா சொல்ல விட்டாரு, அதுக்குள்ளதான் அப்பா வெளியில போய் சண்டை போட போயிட்டாரே என்றான் சரவணன். தேவையில்லாம வெளியில போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு தான் நானும் சொன்னேன் என்று கதிரும் சொன்னார். இதைக் கேட்ட பாண்டியன், டேய் உங்கனாலதாண்டா எனக்கு அவமானமே, முன்னாடியே சொல்ல மாட்டியாடா நீ என்று சரவணனை திட்டிவிட்டு ரொம்பவும் வருத்தத்துடன் உள்ளே போனார்.